என் அருமை குட்டீஸ்களே, இன்று ஒரு கதை கேட்போம். ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்துள்ளார். அவர் அந்த உப்பு மூட்டைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்வது வழக்கமாம். அந்த உப்பு மூட்டைகளை சுமந்து செல்லணும்ல, அப்போ சுமந்து செல்வதற்கு எடுத்து செல்வதற்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. அதனால் அந்த ஒரு கழுதையை தன் வீட்டோடு வளர்த்துள்ளார். அதன் மீது அதிக நம்பிக்கையும் அன்பும் பாசமும் காட்டி வளர்த்துள்ளார். தினமும் அந்த உப்பு மூட்டைகளை அந்த கழுதை முதுகில் ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு வருவது அவர் வாடிக்கையாக வைத்துள்ளார். அவர் ஊருக்கும் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கும் செல்வதற்கும் இடையில் ஒரு ஆறு கடந்து செல்வதாம். அப்படி ஒரு நாள் செல்லும் பொழுது அந்த ஆற்றை கடந்து தினமும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நாள் செல்லும் பொழுது என்ன ஆகிறது, அந்த கழுதையினுடைய கால் தடுமாறி அந்த ஆற்றில் விழுந்து விடுகிறது. அப்படி விழுகும் பொழுது அந்த மூட்டைகளும் விழுந்து அந்த மூட்டையில் உள்ள உப்பு என்ன ஆகிறது, கரைந்து நனைந்து கரைகிறது. இதனால் வெறும் சாக்கு மட்டும் உள்ளது. திரும்பவும் கழுதை எந்திரித்து நடக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அந்த உப்பு மூட்டையினுடைய சுமை குறைந்து உள்ளதை நன்றாக உணர்கிறது கழுதை. உடனே கழுதைக்கு, ஆகா, நாம் கால் தடுமாறி கீழே விழுந்தோம், அதில் இந்த உப்பு கரைந்து மூடை கரைந்து அதில் உள்ள சுமை குறைந்து விட்டது, இதே மாதிரி தினமும் செய்துவிட வேண்டியதான் என்று எண்ணியுள்ளது. மறுநாளும் அந்த உப்பு வியாபாரி மூடைகளை கழுதை மீது ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பிவிட்டாராம். அப்பொழுது கிளம்பும் பொழுது கிளம்பி சற்று தூரம் வந்தோடனே அதனுடைய ஆறு இருக்குது. அந்த ஆற்றுடைய பக்கத்தில் வரும் பொழுது கழுதைக்கு நாள் ஏற்பட்ட அந்த நிகழ்வு அந்த கழுதைக்கு யோசனை வந்துள்ளது. திரும்பவும் என்ன செஞ்சிருக்கு, தடுமாறி வேண்டுமென்றே ஆற்றில் விழுந்து விட்டது. இப்பொழுது வேண்டுமென்றே ஆற்றில் விழுந்துவிட்டால் அந்த மூடையானது கரைந்து நனைந்து கரைந்து அதனுடைய வெயிட்டு அதனுடைய சுமை குறைந்து விட்டது. மீண்டும் எந்திரித்து நடந்து தொடங்குகிறது. இப்பொழுது வியாபாரி இன்னும் இன்றைக்கும் போய்விட்டது என்று வேதனைப்பட்டு தன் வியாபாரம் போய்விட்டது, நஷ்டமாகிவிட்டது என்று வேதனையோடு வீட்டிற்கு திரும்பி விட்டாராம். திரும்பவும் அடுத்த நாள் இதே வாடிக்கையாக செய்வதை கழுதை தொடர்ந்துள்ளது. இதனை அறிந்த அந்த வியாபாரி, தனக்கோ நஷ்டம் ஏற்படுகிறது, வீட்டில் சமைப்பதற்கோ உண்பதற்கோ காசு பணம் எதுவும் இல்லை, இவ்வாறு வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டது என்று எண்ணி வருந்தியுள்ளார். அப்பொழுது அவருக்கு இது என்ன காரணம் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றியுள்ளது. அப்படி தோன்றும் பொழுது தினமும் கழுதையுடன் செல்கிறோம், அந்த கழுதையை சற்று உற்று நோக்குவோம் என்று அடுத்த நாள் மூட்டைகளை அந்த உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு கழுதையை உற்று நோக்கி கொண்டு அதன் பின்னாடி சென்றுள்ளார். அப்படி செல்லும் பொழுது அந்த கழுதையானது அந்த ஆற்றை கடக்கிறதற்கு சிறிது தூரத்தில் அந்த கழுதை கொஞ்சம் நின்று யோசித்து இருக்கிறது. என்னவென்று நாள் ஏற்பட்ட அந்த நிகழ்வை யோசித்திருக்கிறது. ஆகா, நாம் திரும்பவும் அந்த மூடையுடன் அந்த ஆற்றில் இறங்கும்போது கீழே விழுந்து விட்டால் அந்த மூடையினுடைய சுமை குறைந்துவிடும், நம்மளுக்கு சுமை இருக்காது என்று யோசிக்க தொடங்கியது. அந்த வியாபாரியும் பின்தொடர்ந்து போயிருக்கிறார். அதே பிரகாரம் கழுதை மீண்டும் அதை தவறை செய்துள்ளது. அப்படி செய்யும் பொழுது மீண்டும் அந்த தவறை செய்தவுடனே அந்த வியாபாரிக்கு எஜமானுக்கோ மீண்டும் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது. இதை அறிந்த வியாபாரி அடுத்த நாள் கழுதைக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்று எண்ணி அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்காரு, உப்பு மூட்டைக்கு பதில் கழுதையின் முதுகில் பஞ்சு மூடையை ஏற்றிவிட்டார். பஞ்சு மூடையை ஏற்றிவிட்டு வியாபாரத்திற்கு கிளம்பி விட்டார். வியாபாரத்திற்கு செல்லும்போது கழுதைக்கு தெரியாதுல, உப்பு மூடையா பஞ்சு மூடையான்னு தெரியாதுல, அதுவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆறை நெருங்கியவுடன் கழுதை மீண்டும் அந்த இடத்தில் வந்தவுடன் கொஞ்சம் நின்று யோசித்திருக்கிறது. யோசித்து பழைய நிகழ்வுகளை வருவதை யோசித்து திரும்பவும் அந்த ஆற்றை கடக்கும் பொழுது கால் தடுமாறி கீழே விழுந்துள்ளது. இப்பொழுது கழுதையின் மீது உள்ள மூடை என்ன மூடை, உப்பு மூடை இல்லை, பஞ்சு மூடை. அப்போ பஞ்சு மூடை என்ன செய்யும், கரையாது. பஞ்சு மூடை என்ன செய்யும், நீரை ஈர்த்துக்கொள்ளும். அப்போ பஞ்சு மூடை நீரை ஈர்த்து கொண்டு கழுதை மீண்டும் எந்திரித்து நடக்க தொடங்கிறது. அப்போ நடக்க தொடங்கும் பொழுது அந்த பஞ்சு மூடை தண்ணீரை ஈர்த்து வைத்திருப்பதால் அதிக சுமையுடன் காணப்பட்டுள்ளது. கழுதையானது நடக்க முடியாமல் அந்த ஆற்றை கடந்து வியாபாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறது. அப்பொழுது கழுதை தன் தவறை உணர்ந்துள்ளது. ஆகா, எஜமானுக்கு இத்தனை நாள் வரைக்கும் நம்ம துரோகம் செய்து விட்டோம், ஆனால் எஜமான் அதை கண்டுபிடித்து விட்டார். எஜமான் கண்டுபிடித்தும் நம்மளை அடிக்காமல் திட்டாமல் ஒரு இதுவும் செய்யாமல் நம்மளுக்கு பாடம் அழகாக சொல்லியுள்ளார், பாடம் புகட்டியுள்ளார். அதனால் எஜமானை அவரிடம் மன்னிப்பு கேட்டு தலைகுனிந்து நின்றது. இதனால் இக்கதையின் கருத்து என்னவென்றால், நம் மீது அதிக நம்பிக்கையும் பாசமும் வைத்துள்ளவர்களுக்கு அவர்களை ஏமாற்றுதல் கூடாது, அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு கால் செய்யும் பொழுது என்றாவது ஒரு நாள் அது தெரிய வரும் பட்சத்தில் அவருக்கும் நம்மளுக்கும் மன வருத்தத்தை உண்டு பண்ணும். அதனால் நம்ம மீது அன்பு பாசம் வைத்தவர்கள் மீது அன்பும் பண்பும் காட்ட வேண்டும். நாம் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்.
அதனால் இதிலிருந்து கருத்து என்னவென்றால், பெற்றோர்களுக்கும், மூத்தவர்களுக்கும், பெரியவர்களுக்கும் நாம் மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும்.